கால் வந்துவாங்க தான். அது என்ன அப்படி எங்க இடம் வாங்கி போட்டிருக்காங்க இருக்கா வரலாம். இடம் எங்கப்பா வாங்கி போட்டிருக்க? மதுரையில் எந்த இடம்? மாரணி. நீ வீடு கட்டுறதுக்கு அந்த இடத்தை தோண்டுகிற பொழுது தோண்டியாச்சா? நான் சொல்றது நீ கேட்கலாமா? வீடு கட்டுவதற்காக அந்த இடத்தை தோண்டுகிற பொழுது இடது பக்கத்து மூலையில் உடைந்து போன ஒரு கல் சிலை ஒன்று தெரியும். உடைந்து போன ஒரு கல் சிலை ஒன்று தெரியும். அந்த சிலையை எடுத்து ஒரு ஓரத்தில் வைத்து விட்டு என்னை நீ பார்க்க வர வேண்டும். இப்பொழுது அந்த இடத்துக்குள்ள அந்த சிலையினுடைய ரகசிய சக்திகளாக இருப்பதன் காரணத்தினால் நீங்க அந்த இடம் உங்களுக்கு உரிமையாகிவிட்டது. நீங்க இப்ப குடியிருக்கிற வீட்டுக்குள்ள சில தீய அதிர்ச்சிகளும் தீய சக்தியினுடைய பிரதிபலிப்புகளும் உங்களுக்கு ஏற்பட்டு உடல்நிலை, மனநிலை, பொருளாதார நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கிட்டா போதுமா? கால் வந்து பாப்பா அவனை நேரம் கூட்டுவா உடனே கர்மசாமிக்கு வரலாம். இந்தாப்பா 3 முறை என்னைய பார். அந்த தீய சக்தியிலிருந்து விடுதலையாக்கி வெற்றியாக்கி தரேன். வீட்டை கட்டக்கூடிய பாக்கியத்தையும் உனக்கு அடித்தாரேன். உன் பையனை கூட்டுவா அந்த நோயிலிருந்து விடுதலையாக்கி சந்தோஷமா புண்ணியமாக இருக்க செல்லங்களை இந்த கனியை கொண்டு வச்சு கும்பிடு. வெற்றி என் போட்டோவை கர்மசாமிக்கு தான் பெற்ற பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? என்னம்மா? பிள்ளையை பற்றி என்ன? பிள்ளைக்கு என்ன? காலம் ஜெய் சடா செம்புல வச்ச தண்ணீரை காணது எங்கே? ஜெய் சடா. முனியாண்டி சாமி எங்க இருக்காரு? முனீஸ்வர சாமி எங்க இருக்காரு? உங்க வீட்டுக்குள்ள அந்த பார்வை இருக்கு, புரியுதா? வீட்டில் பூஜை அறை வச்சிருக்கியா? செம்புல தண்ணி வைக்கிறியா? வச்சு கும்பிடு. அந்த தண்ணீர் மெல்ல மெல்ல குறையும். உன் கஷ்டம் கால் ஒன்று கால் ஒன்றுவா. அடுத்த வார்த்தை அதுதானே. உட்கார். உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரக்கூடிய நேரம் வந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு அவனுடைய பழக்க வழக்கத்தில் பெரிய பிரச்சனைகளும் குழப்பங்களும் வந்து சில சமயத்தில் விசாரணைகள் ஏற்பட்டு அவன் பேரில் கெட்ட பேர்கள் வந்திருக்கிறது. அதுக்கு கிரகங்கள் ஒரு காரணம், இவனுடைய பழக்கமும் காரணம். தேவையில்லாத நட்பால சீரழிகிறான். கால் ஒன்று வாமா. தை மாதத்துக்குள் கூட அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். உன் கடனும் தீரும். வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சிடும். இந்தா காசு பணத்தோட கண்ணியமாக இரு மகனே, வாழ்க்கை. 3 முறை என்னைய பாரு. கர்மசாமி, என் வீட்டில் பிள்ளைகளுக்கு எனக்கும் பகையும் பிரச்சனையுமா இருக்குன்னு கேட்டு அடுத்த உத்தரவு. சந்தர்ப்பம் கிடைத்தால் சங்கை அறுப்பாள். சந்தர்ப்பம் கிடைத்தால் சங்க அறுப்பா. யாரு? உன் பையன் எங்க இருக்கான்? கல்யாணம் முடிச்சிட்டானா? புரியுதா உனக்கு? என்ன புரியுது? பணத்தை அடுத்தவங்கிட்ட கொடுத்திய பையன் அவளை எங்கிட்ட கொடுத்தியா? உன் தலையை அறுத்துருவேன் சொன்னானா? காசே தான் கடவுளப்பா,
இவங்கள்ட்ட கொடுத்தா கறி ஆக்கிடுவான், அடுத்தவங்க கொடுத்தா வட்டி கெடுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சேரும்னு அவா கொடுத்தான். வாங்குறவன் கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தானா என்ன அர்த்தம்? ஒன்று இல்லைன்னு அர்த்தம். ஒன்று இல்லைன்னா என்ன அர்த்தம்? இந்த உலக வாழ்க்கையை நீங்கள்லாம் பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்கடா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது வெறும் பூஜ்ஜியம் அப்படி என்ற ஞான தத்துவத்தை வழக்குக்கு கொண்டு வந்த திருநாமத்தின் பெயர் கோவிந்தம். அதை தவறாக மக்கள் கோவிந்தா ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் உண்மையிலே அது தத்துவம் என்ன? வாழ்க்கை பூஜ்ஜியம். பிறப்பதற்கு முன்னால் உறவில்லை, இறந்த பின்னால் சொந்தமில்லை, இடையில் இருப்பது நாடகம், அதுவோ அனித்தியம், இதுதான் மாயை. இந்த நிலையை உணர்த்துவதுதான் கோவிந்தம் என்னும் ஒரு சொல். புரிகிறதா? காலம் இது சும்மா தப்பா சொல்லிக்கிட்டாங்க ஒருத்தர். அப்படி கிடையாது, நான் சொல்றதா உண்மை. என்னடா ஜபா சரர, அந்த பணத்தை நான் வாங்கி தரேன், அதனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகன் உனக்கு இப்போ பணம் கூட அனுப்ப மாட்டான், இவா கொடுத்து சீரழிச்சிருவான்னு சொல்லி அவன் மனத்தையும் திருத்தி தாரேன். சின்னவன் சில்லறத்தனமாக பழகிக்கிட்டு இருக்கான், ஒரு பொம்பளை கையில் இருந்து விளையாடிக்கிட்டு இருக்கான், விளையாடிக்கிட்டு உள்ளே திருத்தி கொண்டு வந்து ஒப்படைச்சா போதுமா? கால் வந்துட்டுவான். சரி, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அவன் தனி எடுத்தது இல்லடா. அருமையான பாட்டு, சவுண்டை கூட்டி வைங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். கர்மசாமிக்கு இந்த உன் மக்களை உன்கிட்ட சேர்க்கிறேன், இழந்து போன பணத்தை உனக்கு மெல்ல மெல்ல வாங்கி தரேன், ஜெயிச்சு தரேன், போ வெற்றி நகை எடுத்து கொடுப்போ. மலேசியா இந்த அக்கா இந்தா எல்லாரும் மலேசியா தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம், தூதரபி போதனையில் இறை வணக்கம் செய்பவர்க்கு எளிதில் நடக்கும், ரசூல் நபி நாயகத்தின் ஆசி கிடைக்கும். என்ன போட்டாவ மறைச்சு வச்சிருக்கிறேன்? லேப்டாப்பில் கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்களா? ரெக்கார்ட் பண்ணுறீங்களா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 260 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு குலதெய்வம் நான் கருப்பசாமி. 260 ஆண்டுகளுக்கு முன்பு, சுமார் 64 24 5 தலைமுறைகளுக்கு முன்னால, 5 தலைமுறைகளுக்கு முன்னால் அந்த கருப்பசாமி சோழ சாம்ராஜ்யத்தில் திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் இடைப்பட்ட இடத்தில் இருக்கின்ற புதுக்கோட்டையை தாண்டி இடதுபுறத்தில் உண்டு. புரிகிறதா? காலில் சொல்லலாம், இதெல்லாம் காலில் விழுறதுக்கு தடையாக இருக்கும், கலத்தி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். அப்பொழுது முன்னோர்களெல்லாம் கூடி மாடி இருந்து வணங்கி கோபாலமிட்டு என்னை துதிபாடிய காலங்களும், அதில் 2வது தலைமுறைக்கு பின்பு அந்த தெய்வத்தை வழிபடக்கூடிய குடும்பம் 3ஆக பிரிந்தது. 4வது தலைமுறையாகிய உன் தந்தையார் காலத்தில் ஒரே வணக்கத்துடன் செலுத்தி உன் தகப்பனுடைய மேனியில் அருள் சக்தியாக இருந்து சொல்லுகிற வாக்கும் நினைக்கிற சிந்தனையும் கருப்பசாமியினுடைய வாக்காகவே இருந்து வந்தது. ஆனால் இப்போதைக்கு இந்த குடும்பத்திலும் பிரிவும் பிரச்சனையும் மறைமுகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அந்த கருப்பசாமியுடைய அருள் சக்தியை என் தந்தைக்கு பின்பு யார் என்று கேட்டால் அந்த அருள் சக்தி உனக்கே கிடைக்கிறது என்பது உறுதியாகிவிட்டன. ஆகையினால் என் திருநாமத்தை சொல்லி மலேசிய நாட்டில் நான் கொடுக்கிற விபூதியை எடுத்துக்கொண்டு போய் கலந்து யாருக்கெல்லாம் நீ கொடுக்கிறாயோ அதெல்லாம் கருப்பசாமியின் சக்தியாகி எண்ணியது நிறைவேறும் ஆற்றலை நீ பெற்றுவிட்டாய். காலம் சொல்ற மலேசியா வரை கருப்பசாமி புகழ் வாங்கிட்டு இருக்கிறார்கள் எல்லா நாட்டிலையும். இப்பொழுது நீ வைத்திருக்கக்கூடிய கல்ச்சலையில் முகத்தின் அடிவாரங்கள் தெரிந்து முழுக்கோல வரப்போகிறது. ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நடத்துகிற அன்னதான பூஜையில் அவன் ஆனந்தமாக விளையாடுவதை நீ காண்பாய்.
வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியிலிருந்து முழுமையான விரதத்தை கொண்டு வெற்றியான கோலத்தை அடைந்து ஜெயித்து வரலாம். ஜெயித்துனா போதுங்களா? வேற என்ன வேண்டும்? வெற்றி மாலை கொடுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு சென்னை மாநகர் மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ். தமிழ்நாடுன்னு சொல்லுங்க, மெட்ராஸ்னு சொல்லாதீங்க. தமிழ்நாடு நல்ல தமிழ்நாடு. வீட்டில் தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி மன வருத்தப்பட்டு வந்து கேட்டது யார்? அம்மா நீங்க இல்லை, தமிழ்ச்செல்வி. உங்க பேர் தமிழ்ச்செல்வி தானே? நீங்க வேற யாருமா? வா கால் சொல்லலாம். என்ன பிள்ளைக்கு என்ன பிரச்சனை? யாரு இது? உங்க அப்பாங்க படிச்சியா? கால் வந்துட்டு வாங்க ரெண்டு. இறைவனுக்கே நீ உடலை யாரும் நிக்காதீங்க, உட்காருங்க. உங்களுக்கு பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியணும்ல. நேரவாப்பா, நேரவா, பக்கத்துல வா. என்னம்மா செய்யணும் உன் பிள்ளைக்கு? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நான் இங்கிருந்து வந்த உடனேயே ஒரு பாட்டு பண்ணேன். கழுத 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 அப்படி சத்தம் கொடுத்தேன் பார்த்தியா? இன்னொருத்தர கால் மங்களம் அருள்வார் மதுரைக்கு அரசி. என்ன முறுக்க முறுக்க விளையாடக்கூடாது, ஒரு இடத்துல ஒழுங்கா நிட்டுறோம். அங்கே போ, இப்பவே பேர் கரெக்ட், கடிகாரத்தை மறைக்காம. உன்னுடைய பையனை பற்றி சொன்னா நீ வருத்தப்படுவியா? கழுதை போன்ற குணமுடையவன் என்பது கூறலாம். அவருடைய பழக்க வழக்கத்தில் சில தவறுகள், பணம் தட்டுப்பாட்டான பிரச்சனைகளையும் உருவாக்கி வச்சிருக்கான். குடும்பத்தில் யார் போய் கேட்டாலும் அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு சம்மந்தமும் பண்ணாதீங்க, நல்லவங்க இல்லை அப்படின்னு பிரத்தியாரால் சொல்லிக் கொடுக்கப்பட்டு உன் வீட்டில் மங்களகரமான காரியம் தடைப்பட்டு பிரிவுக்குரிய நிலை நடந்துட்டன. இப்போதைக்கு குடும்பத்தையே ஒட்ட முடியாத அளவுக்கு அவனுடைய மனவேதனையும் உள்நிலைகளும் இருந்துகிட்டு இருக்கு. இதிலிருந்து மாற்றி புனிதமான வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதுங்களா? கால் கால் ஓடம் நதியினிலே. எனக்கு நல்லா தெரியும், உங்க அண்ணனா கல்யாணம் முடிக்க வேண்டியது யாரு? கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு நடந்திருந்தா உங்க அப்பா என்னைக்கே இறந்திருப்பார். அவனுடைய ஆயுள் இன்னும் கொஞ்ச நாள் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த மாங்கல்யத்தை தடை செய்யப்பட்டது. ஏன்னா உங்க அண்ணனுடைய பிறப்பு யோகம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு மாங்கல்யம் ஏறினா இன்னொரு மாங்கல்யம் கலத்தணும். அது அவனுடைய விதி, புரிகிறதா? அதனால அது நிறுத்தி வைக்கப்பட்டது. 6 மாத காலங்கள் அவகாசம் கொடுத்து ஏமகால தூதர்கிட்ட வரத்தை வாங்கி உன் மாங்கல்யத்தையும் காப்பாற்றி உன் பிள்ளைக்கும் புரித வாழ்க்கையை எடுத்துட்டாரு. பக்கத்தில் வாங்க, தீபாவளி கழிந்து என்னை வந்து பாரு, வெற்றி அடைவாய் மகளே, ஓடியா. அடுத்து வேலை கிடைக்கும். கர்மசாமிக்கு அதே சென்னை மாநகர் திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? திருமணம் சம்பந்தமாக. பாப்பா, யாருக்கு திருமணம்? வாங்க, ஏன் யோசிக்கிறேன்? இதுக்காக கால சொல்லலாம். என்னம்மா, முப்பாத்தம்மானு கோயில் இருக்கா? முப்பாத்தம்மன் கோயில் உங்க பக்கத்தில் தானோ? காலில் விட்டுவாங்க. இங்கேருந்து போனேன், அந்த அம்மா தெரிஞ்சா, அதுதான் காரணம்.
நீர் யூடியூப்பை பார்த்துட்டு இப்படி ஒரு அதிசயமான கோயில் இருக்கு, அதை நான் நேரம் போய் பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்கேன். உண்மையா? இன்னொருத்தர கால் வந்துட்டார். ஆதியே அந்தமே அருள் பெரும் ஜோதி. வள்ளலார் வராரப்பா. வள்ளலாருடைய வழிபாடு எதுவும் இதுக்கு முன்னால் நடந்திருக்கா? அவருடைய வழிபாடுகளுக்குரிய இடங்கள் அந்த பக்கத்தில் இருக்கா? ஆனா நீ ஒரு அன்னதானம் செய்ய வேண்டும். அப்படி ஒரு அன்னதானத்தை செய்தால் வள்ளலாருடைய இயக்கத்தின் தன்மையில உனக்கு ஒரு தர்மம் கிடைக்கும். அந்த தர்மத்தின் சக்தி எம்பெருமான் முருகப்பெருமானார் உனக்கு அருளப்படும். புரிகிறதா? இப்போ உன் பிள்ளைகளுடைய மனோநிலைகளை போய் பார்த்தேன். அந்த மனோநிலைகள் பெற்றோர்களுக்கு உடன்பட்டு வரக்கூடிய நிலைகளாக இல்லை, கொஞ்சம் குழப்பத்துக்குரியவர்களாக இருக்கிறார். நீங்க ஒன்று சொன்னால் அவள் ஒன்று செய்வதாக இருந்து இப்போது நிம்மதி இல்லாத நிலைமையில அவன் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுல உனக்கு மாபெரும் கஷ்டமும் சூழ்நிலையும் நடந்து கொண்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால் ஒன்று. இப்ப என்ன செய்யணும்? பொண்ணு வந்து கல்யாணம் ஆகிட்டு லவ் பண்ணி போனேன், கால் வந்து உள்ளூரில் போய் கனவு பண்ணிட்டேன். மனசை மாற்றி பக்குவப்படுத்தி தாரேன். தைரியமாக இழந்த செல்வத்தையும் வேண்டி தாரேன். உன் மனத்துக்குள்ள நான் இருப்பேன், செயல்படு போ, வெற்றி. அதுதான் உன்னை சென்னை லிஃப்ட்ல கூப்பிட்டேன். என்னடா பேரியலாம் தண்ணியை முத்தியாக குடிச்சேன். நிற்பாப்பா முத்தா நல்ல விடலை. அவசரப்பட்டையே தவிர உன் மனசை சாமிட்ட கொடுக்கலடா. முந்திய சிவனார் போற்றி, முற்கரா மதுரர் போற்றி, இந்திர வரமும் போற்றி, ஈசனார் வேதம் போற்றி, ஸ்ரீ பந்தடி கமலன் போற்றி, வெற்றி விளங்கும் சபரிமாமலை வாழும் தர்மசாஸ்தா போற்றி போற்றி. தம்பி ஐயப்பசாமி வராரு, என்ன விஷயம்? பாத்தியா? அதனால தான் நான் இப்போ சபரிமாமலை வாழும் தர்மசாஸ்தா போற்றின்னு உன்னை கண்ண முடி தியானம் முடிக்கொள், உன்னை பார்க்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கண்கண்ட தெய்வம் கருப்பசாமிக்கு. மகனே, உன் பிள்ளைக்கு அமெரிக்காவில் டாக்டர் சீட்டு கிடைச்சாச்சு, ஆனந்தமா ஆகியாச்சு. உன் பிள்ளையோட நான் டாக்டர் சீட்டு வாங்கி கொடுத்தது மொத்தம் 11 பேர். வெற்றி புண்ணியம் அடைந்து கொள்வாய் மகனே, ஆனந்தமும் அடைந்து வாழ்க வாழ்க. இந்த போதை வஸ்துக்கெல்லாம் அடிமையானாங்களா, அவங்க சரி பண்றதுதான் என் மனைவியோட வேலை. அதை நாங்க வந்து ஆன்லைன்ல பண்றோம். இந்த தண்ணி, இந்த சிகரெட் இதெல்லாம் குடிக்கிறவங்கள மருந்து போட்டு அதுல இருந்து வெளில வர நிறைய பேரை காப்பாத்திட்டோம் அங்க அமெரிக்கால. அதை நாங்க இப்போ ஒரு பிசினஸ் மாரி ஆரம்பிச்சிருக்கோம் கடவுள். அதுக்கு நீங்க உங்க அருள் கொடுக்கணும். நீ நான் விரும்பியது நீ செய்து கொண்டு இருக்கிறாய். என் எண்ணமே என்ன? குடிகாரனை நான் ரட்சிக்கவில்லை, மதுவை நான் விரும்பவில்லை. குடிகாரன் திருந்த வேண்டும், குடியிலிருந்து விடுபட வேண்டும் என்பது என் கோயிலுடைய லட்சியம். புரியுதா? அதை நீ செய்தனா அதுக்கு என்னுடைய வரவேற்பும் என் வாழ்த்துக்களும் என்று உரியது. உலகமெங்கும் ஒரு புகழ் பரவும். சென்றிருப்பாய். நல்லா நல்லா. சென்னையிலிருந்து பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? வாமா, என்னம்மா பிரச்சனை பிள்ளைக்கு? கால் வந்துட்டு வா. நான் அதுவாக இருக்கிறேன், நீ எதுவாக இருந்தால் எனக்கு என்ன? உட்கார். உங்கள் வீட்டு பக்கம் ஏதோ கிறிஸ்துவ சர்ச்சுக்கு எடுத்துருக்கா? இருக்கோ? உன் பிள்ளை எங்கே இருக்கா இப்போ? இப்போ என்ன செய்யணும் அவளுக்கு? தள்ளி கண்ணை மூடி நிமிந்து உட்கார். கால் வந்துப்பா, பார்த்தாச்சு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பவ. திடீர்னு அப்படி மன்கான்சியஸ் மாதிரி கொஞ்சம் மயக்கம் போடுதாடே.
அந்த மசக்க புள்ள மசக்க இல்லை, அது உடல் மசக்க. சரியா? ஆனால் பிள்ளை உண்டாகணுங்கிற ஆவல்ல எங்கெல்லாமோ கோயில்களுக்கு போய் நேர்ந்ததுல சர்ச்சும் ஒன்று. அதான் கிறிஸ்துவ சர்ச்சை எங்கே இருக்குன்னு கேட்டேன். உன் ஆம்பளை பையன் பிறப்பான் தை மாதத்துக்கு பிறகு. ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் குழந்தை பாக்கி முருகா என்று சொல்லி பிறப்பான். என்ன பாரு, முருகா. நீ கூப்பிடுவ, எப்படி விட, ஏய் முருகா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். ஓ ஓ ஓ. கர்ப்பசாமி நான் ஒரு தொழில் சம்பந்தமாக ஆரம்பித்து அதுக்கு எனக்கு வெற்றி கிடைக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எனக்கு துணையாக இருக்குன்னு கேட்டு வந்துருக்காங்க. யாருப்பா? தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது. வாப்பா, எந்த ஊரியா அவனுக்கு? சென்னை தானே. என்ன தொழில் அது? வாங்க 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 வாங்க. என்ன முட்டாளி? முட்டாளியா? முட்டாளியா? மிட்டாய். நான் முட்டாளி ஈன்னு நினச்சிக்கிட்டேன். மிட்டாய், மிட்டாய், நல்லா மிட்டாய். ஒரு ஆள் கள்ள மிட்டாய் கொண்டு வந்தார். கடலை மிட்டாய் இல்லை, கள்ள மிட்டாய். நம்ம நல்ல மிட்டாயை தானே திங்க போகிறோம், கள்ள மிட்டாய் எவன் திப்பான்? அப்படி சொல்லாட்டமா?